காடுவெளி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, கடுவெளி சித்தர்னு சொல்லுவாங்க. இந்த கடுவெளி சித்தர் வந்து இரும்பை மாகாளத்தில் மகாகாளீஸ்வரர் ஆலயத்தில் காடுவெளி சித்தர் அரச மரத்தடியில் தவம் இருந்ததாக முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. வரலாற்றில் சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த இரும்பை மாகாளத்து இந்த தெப்பக்குளத்தில் மீன்கள் எல்லாம் நிறைய இருக்கும். பக்தர்கள் வந்து பார்ப்பாங்க. இது அரச மரம். அவர் தவம் இருந்த பல 100 ஆண்டுகள் பழமையான அரச மரம் இது. இந்த அரச மரத்துக்கு கீழே ஒரு விநாயகர் இருக்கிறார். இந்த விநாயகரை நம்ம வந்து வழிபட்டு விநாயகரிடம் நம்ம வந்து நம்மளுடைய குறைகள், நம்மளுடைய தேவைகள் அத்தனையும் நம்ம சொன்னோம்னா நம்ம விநாயகர் வந்து அந்த பூர்த்தி செய்து தருவார். விநாயகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர். அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகர், அதுவும் ரொம்ப பழமையான விநாயகர். இந்த விநாயகரிடம் நம்ம எல்லாத்தையும் சொல்லலாம். நம்ம இங்கே காடுவெளி சித்தர் வந்து இங்கே தவம் இருந்த இந்த இடம்ன்றதுனால இங்கே மிக சக்தி காடுவெளி சித்தருடைய வைப்ரேஷன் இங்கே கிடைக்கும். நீங்கள் வந்து இதை பார்க்கலாம். இங்கே வந்து காடுவெளி சித்தருடைய இந்த மூலிகை தோட்டங்கள்லாம் இருக்குது. மூலிகை தோட்டங்கள் பாருங்கள். மூலிகை தோட்டங்கள், பலா மரங்கள் இப்போ உருவாக்கியிருக்காங்க. இந்த காடுவெளி சித்தருடைய அவர் அமர்ந்திருந்த அரச மரம்னு சொல்கிறாங்க. இந்த அரச மரம் ரொம்ப பழமை வாய்ந்த அரச மரம். பாருங்கள், தெப்பக்குளத்தை பார்த்தீங்களா? இதில் மீன் எல்லோரும் வந்து மீனுக்கு வந்து பொறி போட்டு வழிபடுவாங்க. சிவன் ஆலயம் உள்ளே இருக்குது. சிவன் ஆலயத்தில் நம்ம போயிட்டு எல்லோரும் வழிபடலாம். சிவன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன். இங்கே மகாகாளீஸ்வரராக காட்சி கொடுத்துக்கின்றிருக்கிறார். மக்களுக்கு அருள் கொடுப்பதில் மிகவும் மிகவும் அதாவது 300 சிவக்ஷேத்திரங்களில் இந்த க்ஷேத்திரம் மிகவும் பழமை வாய்ந்த க்ஷேத்திரம். இதில் விநாயகர் அமர்ந்திருக்கிற காட்சி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. விநாயகரிடம் வந்து நீங்கள் உங்களுடைய குறைகளை நீங்கள் மனதார சொன்னீங்கன்னா ஐயன் சிவபெருமானிடம், கடுவெளி சித்தர் எல்லாரிடமும் அவங்க வந்து அருளை வாங்கி நமக்கு தருவாங்க. வாருங்க இரும்பை மாகாளத்துக்கு வாருங்க. நன்றி, வணக்கம்.